ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு ஒரு முக்கியமான செய்தி, இந்த சோசியல் சமுதாயம் சம்மந்தப்பட்ட செய்தி. என்ன விஷயம்னு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க ஹெல்மெட் போடுங்க, ரொம்ப நல்லதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதுவும் ஹார்ட் ஆஃப் த சிட்டிலலாம் ஹெல்மெட் இல்லாட்டி ஃபைன் போடுறோம். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் கோர்ட்லலாம் வந்து ஃபைன் கட்டுறாங்க. இது ஒரு புறம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நான் தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் மேற்கொண்டு இருக்கேன். ட்ராவலிங்கில் போயிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது, இந்த பைபாஸில் போகும்போது பார்க்கும்போது, ஒவ்வொரு வில்லேஜ்லேருந்தும் நண்பர்கள் குடும்பத்தோடு வராங்க, கணவன் மனைவி வராங்க, குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்க. உண்மையிலே யாருமே ஹெல்மெட் போடுறதே இல்லை. டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிட்டிக்குள்ளே ஒரு 30-35 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போக முடியும். கீழே விழுந்தால் கூட நம்ம எந்திரிச்சிடலாம். ஆனால் அந்த பைபாஸில் போகும்போது 100-110 பஸ்ஸு போகுது. அதில் ஹெல்மெட்டே இல்லாமல் ஒரு 20 வயசு 21 வயசு பெண் ஒரு ஸ்கூட்டி ஓட்டிட்டு போகுது. ஆண்களும் அப்படி தான் போகிறாங்க, பெண்களும் அப்படி தான் போகிறாங்க. ஒரு சிந்தனைக்குரிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பைபாஸில் பயணம் செய்யக்கூடிய அத்தனை பேருமே ஹெல்மெட் போட்டே தீர்வும் மிகப்பெரிய ஒரு ரூலை நம்ம கவர்மெண்ட் கொண்டு வரணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பைபாஸில் நீங்கள் வண்டியை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஹெல்மெட் போடணும்னு இதை பார்க்கக்கூடிய சமுதாய விழிப்புணர்வு கொண்ட எல்லா பேரும் இந்த செய்திக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய மாறுதல் கொண்டு போக முடியும். பைபாஸில் இந்த கொடுமையை கண்ணால் பார்க்க முடியுது. ஒருத்தருமே ஹெல்மெட் போடுறது இல்லைங்க. அங்கே தான் 100 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் பறக்குது வண்டிங்கெல்லாம். இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை இதை பார்க்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு ஏற்படுத்தி அவர்கள் ஒரு பதவியில் இருந்து ஒரு ஆணையை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பதிவு இந்தியாவில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் அத்தனை பேர்த்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஹெல்மெட் போட்டு ஃபைன் கட்டணுன்ற அந்த எண்ணம் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பாதுகாப்பாக பயணம் செய்வதற்கான இந்த பதிவாக நான் நினைக்கிறேன். நன்றி.